அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பதிலடி தாக்குதலாக ஏவுகணைகளை வீசி இஸ்ரேலின் மத்திய பகுதி மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேலின் ரிஷோன் லெசியான் என்ற நகரில் ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விவரம். தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த இஸ்ரேலை குறிவைக்க தொடங்கி இருக்கின்றது தற்போது ஈரான். அதிலும் குறிப்பாக இஸ்ரேல் நாட்டினுடைய மத்திய பகுதி வரை இருக்கக்கூடிய நகரங்களுக்கு ஊடுருவி சென்று இந்த தாக்குதலை ஈரான் தொடங்கி இருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரை அவர்களுடைய வான்வெளியை இரும்பு கட்டுப்பாடோடு வைத்திருப்பார்கள் என்று சொல்லப்படும். அதாவது இரும்பு கோட்டை போன்று கட்டுப்படுத்தி வைத்திருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பிற நாட்டினுடைய எந்த விதமான ஏவுகணைகளும் போர் விமானங்களும் இஸ்ரேலுக்குள்ளாக ஊடுருவி செல்ல முடியாது. அப்படியான இரும்பு கட்டுப்பாட்டு தன்மை கொண்ட வான்வெளிக்கு உள்ளாக ஊடுருவி சென்று இஸ்ரேலினுடைய மத்திய பகுதிகளுக்குள்ளே தன்னுடைய தாக்குதலை ஈரான் தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய மத்திய பகுதி நகரமான ரிஷோன் லெசியான் என்ற நகரிலே ஏவுகணையை வீசி ஈரான் ஒரு தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. இஸ்ரேலிய அரசு அங்கிருக்கக்கூடிய மக்களை அவர்களுடைய வீடுகளை ஒட்டி இருக்கக்கூடிய பதுங்கு குழிகளுக்குள் சென்று தஞ்சமடையுமாறு தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் நாட்டினுடைய ரிஷோன் லெசியான் என்ற நகரின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் டெல் அவீவ் அதோடு சேர்த்து அருகில் இருக்கக்கூடிய ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களையும் குறிவைப்பதற்கான ஒரு முயற்சிகள் ஈரான் தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. ஈரான் நடத்திய தாக்குதலில் பலர் படுகாயம் அடைந்திருக்கலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே நேரம் இதுவரை ஈரான் தாக்குதலிலே இஸ்ரேலியர்கள் யாரும் உயிரிழந்திருக்கின்றார்களா என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. தொடர்ந்து ஈரான் நாட்டு எல்லைக்குள்ளே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது, குண்டு மழை பொழிந்தது, ஈரான் நாட்டினுடைய முக்கியமான ராணுவ தளபதிகளை கொண்டிருக்கின்றது. அதற்கு பதிலடியாக ஈரான் இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடங்கி இருக்கின்றது. ஏற்கனவே ஈரான் நாட்டினுடைய உயர் ராணுவ அதிகாரிகள் இஸ்ரேல் நாடு செய்திருக்கக்கூடிய அந்த குற்றத்திற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இஸ்ரேல் மீதான இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது ஈரான். அதிலும் குறிப்பாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து பெற்றிருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை இஸ்ரேல் முழு அளவில் பயன்படுத்தி வந்தாலும் கூட ஈரான் நாட்டிடமும் கணிசமான சக்தி தவிர்த்த, அதாவது அணுசக்தி தவிர்த்த பல்வேறு வகையான ஏவுகணைகள் இருக்கின்றன. அந்த ஏவுகணைகளும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள். அவைதான் தற்பொழுது ஊடுருவி சென்று பாலிஸ்டிக் வகையிலான அந்த ஏவுகணைகள் இஸ்ரேலையும் பதம் பார்க்க தொடங்கி இருக்கின்றன. இஸ்ரேல் நாட்டினுடைய மையப்பகுதியான ரிஷோன் லெசியான் என்ற நகரில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் சம்பவங்களை தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். இஸ்ரேல் ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலுக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சியை தொடர்ச்சியாக ஈரானும் மேற்கொண்டு வருகின்றது. ஈரானினுடைய ஒரு சில பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேல் நாட்டினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் கடந்து சென்று இஸ்ரேல் நாட்டினுடைய மையப்பகுதி நகரமான ரிஷோன் லெசியான் உள்ளிட்ட நகரங்களில் தங்களுடைய தாக்குதலை நடத்தி வரக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். இது மட்டுமல்லாமல் டெல் அவீவ், ஜெருசலேம் உள்ளிட்ட முக்கியமான நகரங்களை இஸ்ரேல் ஈரான் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கான முயற்சிகளை தொடங்கி இருக்கின்றது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான இந்த போர் என்பது ஒரு பெரும் போராக உருமாறி வரக்கூடிய சூழ்நிலையில் இரண்டு நாட்டிலும் இருக்கக்கூடிய முக்கிய ராணுவ தளபதிகள், பொதுமக்கள் அனைவரும் பதுங்கு குழிகளுக்குள் இருந்து இந்த தாக்குதலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.